Hello students, welcome to 10th standard maths, 5th chapter coordinate geometry, exercise 5.1 part 2, 7 to 11 sums. In the previous video, we have seen exercise 5.1 part 1, 1 to 6 sums. Now let us see exercise 5.1 part 2, 7th sum. If the points A minus 3, 9, B, A, B and C 4, minus 5 are collinear and if A plus B equal to 1, then find A and B. இப்போ 3 பாயிண்ட் கொலினியர் கொடுத்துருக்காங்க. கொலினியர் அப்படின்னாலே 3 or more points lie on the same line is called கொலினியர். ஓகே, அப்போ 3க்கு மேலே இருக்க பாயிண்ட் வந்து ஒரே லைனில் இருந்துச்சுன்னா அது பேர் கொலினியர். இப்போ கொலினியர்னால ஏரியா வந்து 0ன்னு வச்சுக்கணும். ஓகே, இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க A plus B equal to 1. இந்த ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம A வேல்யூ என்ன B வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்யூஷன் கிவன் பாயிண்ட்ஸ் நம்ம எழுதிக்கலாம். A பாயிண்ட், B பாயிண்ட், C பாயிண்ட் எழுதிட்டோம். A பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x1 எடுத்துக்கலாம், செகண்ட் பாயிண்ட் y1 எடுத்துப்போம். B பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x2 எடுத்துக்கலாம், செகண்ட் பாயிண்ட் y2 எடுத்துக்கலாம். C பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x3 எடுத்துப்போம், செகண்ட் பாயிண்ட்டை நம்ம y3 எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஏரியா ஃபார் ட்ரையாங்கிள் ABC ஈக்குவல் டு 0. இப்போ ஏபிசிக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கும் போது அது 0 எடுத்தோம். ஏன்னா கொலினியர் இந்த 3 பாயிண்ட் கொலினியர் கொடுத்தனால ஏரியா 0 எடுத்துப்போம். இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏரியா ஃபார் ட்ரையாங்கிள் ஃபார்முலா எழுதிப்போம். 1/2 இன்ட்டு x1y2 ப்ளஸ் x2y3 ப்ளஸ் x3y1 மைனஸ் x2y1 ப்ளஸ் x3y2 ப்ளஸ் x1y3 ஈக்குவல் டு 0 எடுத்துப்போம். ஓகே, வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணலாம். 1/2 இன்ட்டு x1y2 x1y2 மைனஸ் 3 இன்ட்டு பி மைனஸ் 3b எழுதிக்கிட்டோம். ப்ளஸ்ஸு அதேமாதிரி x2y3 x2ன்ற பாயிண்ட் ஏ y3ன்ற பாயிண்ட் மைனஸ் 5. ஓகே, மைனஸ் 5 இன்ட்டு ஏ வந்து மைனஸ் 5 எழுதிக்கிட்டோம். ப்ளஸ்ஸு x3y1 x3ன்ற பாயிண்ட் 4 y1 வந்து 9. ஸோ 9 4s 36 அது எழுதிட்டோம். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் மைனஸ் போட்டோம், ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. x2y1 x2ன்ற பாயிண்ட் நமக்கு ஏ y1ன்ற பாயிண்ட் 9. ஓகே, 9 இன்ட்டு ஏ 9a அப்படி எழுதிக்கிட்டோம். ப்ளஸ்ஸு அதேமாதிரி x3y2 x3ன்ற பாயிண்ட் 4 y2ன்ற பாயிண்ட் b 4 இன்ட்டு b 4b எழுதிட்டோம். ப்ளஸ் போட்டுக்கிட்டோம். அடுத்து x1y3 x1ன்ற பாயிண்ட் மைனஸ் 3 y3ன்ற பாயிண்ட் மைனஸ் 5. ஸோ மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 5 எழுதிட்டோம். ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே இருக்க டிவைடட் பை 2 இந்த பக்கம் போகிற மல்டிப்ளை 2 ஆகிடும். ஸோ மைனஸ் 3b அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் 5a ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 5a எழுதிட்டோம். ப்ளஸ் 36 அப்படியே போட்டுரும். மைனஸு ஃபார்முலா இருக்க மைனஸ் மைனஸ் போட்டோம். ப்ராக்கெட்டு 9a அப்படி எழுதிட்டோம். 4b அப்படி எழுதிட்டோம். இங்கே சிம்பிளை பண்ணலாம். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 3 5s 15. ஸோ ப்ளஸ் 15 எழுதிட்டோம். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே 0 இன்ட்டு 2 இங்கே டிவைட் பை இந்த பக்கம் போனால் மல்டிப்ளை 2 ஆகிடுது. 0 இன்ட்டு 2 போட்டுப்போம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். மைனஸ் 3b மைனஸ் 5a ப்ளஸ் 36 அப்படியே எழுதிட்டோம். இப்போ இருக்க ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்க மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அப்போ சைன் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். ப்ராக்கெட் ரிமூவ் ஆகிடும். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் இஸ் அண்டர்ஸ்டுடிய மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 9a மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4b மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 15 எழுதிட்டோம். ஈக்குவல் டு 0 இன்ட்டு 2 0 தான். ஓகே, இப்போ லைக் டேர்ம்ஸில் நம்ம ஆட் சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, இங்கே மைனஸ் 5a இருக்குது, இங்கே மைனஸ் 9a இருக்குது. ஸோ ரெண்டுமே லைக் டேர்ம்ஸு. கோஎஃபிஷியன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேம் சைனாக இருக்கிறனால அதே சைனை போட்டு ஆட் பண்ணுவோம். 5 + 9 14. அதே மைனஸ் சைனை போட்டுடணும். அதே மாதிரி பி பாருங்கள், மைனஸ் 3b இங்கே இருக்குது, மைனஸ் 4b இருக்குது. ஓகே, இப்போ இது ரெண்டு நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். லைக் டேர்ம்ஸு கோஎஃபிஷியன்ஸை சிம்ப்ளை பண்ணலாம். ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது, அதே சைனை போட்டுப்போம், மைனஸ் சைனை போட்டுப்போம். ஆட் பண்ணிக்கலாம். 4 + 3 7b எழுதிட்டோம். ஓகே, இப்போ நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 36 இருக்குது, மைனஸ் 15. இப்போ டிஃப்ரென்ஸ் சைன்னா நமக்கு என்ன செய்யணும்னா சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடும். 36ல் 15 போச்சுன்னா 21, பிக் நம்பர் சைன் ப்ளஸ். ஓகே, ப்ளஸ் 21 எழுதிட்டோம். ஈக்குவல் டு 0. ஓகே, 14a அப்படியே எழுதிக்கணும். மைனஸ் 7b அப்படியே எழுதிக்கணும். இங்கே ப்ளஸ் 21 இந்த பக்கம் போனால் மைனஸ் 21 ஆகிடுது. ஓகே, இப்போ இங்கே 7 காமனாக இருக்குது. ஸோ மைனஸும் காமனாக இருக்குது, சைனும் காமனாக இருக்குது, 7ம் காமனாக இருக்குது. ஸோ மைனஸ் 7 வெளியில் எடுத்துடலாம். ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இங்கே மைனஸ் 7 போயிட்டுனா 7 மீதி என்ன இருக்கணும் மல்டிப்ளை, அதோட ஃபேக்டர் வந்து 2 இருக்கும். 7 2s 14. ஓகே, ஸோ மைனஸையும் எடுத்தாச்சு வெளியில். மீதி இருக்க ஃபேக்டர் வந்து 2a அப்படியே இருக்கும். ஏ அப்படி போட்டுக்கலாம். அடுத்து மைனஸ் வெளியே எடுத்தாச்சுன்னா இங்கே ப்ளஸ் ஆகிடும். 7 வெளியே எடுத்துடும். ஸோ மீதி இருக்கட்டும் பி மட்டும் தான். ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மைனஸ் 7 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இது கிடச்சிரும். ஓகே, மைனஸ் 21 ரைட் ஆஸ் இட் இஸ். இப்போ 2a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 21. இங்கே இருக்க மைனஸ் 7 இங்கே போனால் டிவைட் பை மைனஸ் 7 ஆகும். டிவைடில் போகும்போது சைன் மாறாது. ஓகே, மைனஸ் 7 அப்படியே தான் டிவைட் ஆகும். ஓகே, இப்போ இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 7s 7 3 7s 14. ஸோ ப்ளஸ் 3 கிடச்சிச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், கிவன் நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க a ப்ளஸ் b ஈக்குவல் டு 1ன்னு. இப்போ நம்ம இதை பிரிச்சுக்கலாம். 2a இருக்கிறத நம்ம a ப்ளஸ் ஏன்னு எடுத்துக்கலாம். 2a எப்படி பிரிக்கிறோம், நம்ம a ப்ளஸ் ஏன்னு பிரிச்சுக்கலாம். ப்ளஸ் b அப்படி எழுதிப்போம். ஈக்குவல் டு 3. ஓகே, a ப்ளஸ் ஏ எதுக்கு பிரிக்கிறோம்னா நம்ம இந்த கண்டிஷன் நம்ம போடலாம். a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 2a a ப்ளஸ் ஏன்னு பிரிச்சுக்கிட்டோம். இப்போ a அப்படியே எழுதிக்கிட்டோம். இந்த a ப்ளஸ் பிக்கு பதிலாக நம்ம 1 எழுதிக்கலாம். ஏன்னா கிவன் கண்டிஷன். ஓகே, ஈக்குவல் டு 3. இப்போ a இஸ் ஈக்குவல் டு 3. இங்கே ப்ளஸ் 1 தப்புனா மைனஸ் 1. ஸோ 3ல் 1 போச்சுன்னா 2. ஸோ a இஸ் ஈக்குவல் டு 2 நமக்கு கிடச்சிச்சு. ஓகே, a வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
a equal to 2 கிடச்சிருச்சு. இப்போ a equal to 2 substituting a plus b is equal to 1 given conditionல நம்ம substitute பண்ணலாம். a plus b is equal to 1 given condition இது. அதில் substitute பண்ணலாம். a வந்து 2 substitute பண்ணியாச்சு plus b right answer is equal to 1. b alone keep it left side. okay 2 plus b is equal to 1 வந்துச்சு. b alone keep it left side equal to 1. இங்கே plus 2 இந்த பக்கம் போனால் minus 2 track பண்ணணும். 2ல 1 போச்சுன்னா நமக்கு 1 big number sign minus போட்டணும். so b is equal to minus 1 is the answer. okay next question number 8. Let p 11,7, q 13.5, 4 and r 9.5, 4 be the midpoints of the sides AB, BC and AC respectively of triangle ABC. Find the coordinates of the vertices A, B and C. Hence find the area of triangle ABC and compare this with the area of triangle PQR. இப்போ PQR என்ற பாயிண்ட் என்ன? AB ஓட மிட் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. AB ஓட மிட் பாயிண்ட் Pயும் BC ஓட மிட் பாயிண்ட் Q, AC ஓட மிட் பாயிண்ட் R கொடுத்துருக்காங்க in triangle ABC triangle. okay find the coordinates of the vertices. இந்த vertices நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும்? ABC A, B, C அந்த vertices என்னன்னு கண்டுபிடிக்கணும். okay hence find the area of triangle ABC. vertices என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு 3 vertices கண்டுபிடிக்கணும். அப்புறம் area of triangle ABC கண்டுபிடிக்கணும். area of triangle PQR கண்டுபிடிக்கணும். ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன வந்திருக்கு அப்படின்றத சொல்லணும். okay so 8th sum solution. Point P 11,7, point Q 13.5, 4 and point R 9.5, 4 are the midpoints of the sides of a triangle ABC. இப்போ ABC triangle ABக்கு மிட் பாயிண்ட்டு P கொடுத்துருவாங்க, BCயோட மிட் பாயிண்ட் Q கொடுத்துருவாங்க, ACயோட மிட் பாயிண்ட் R கொடுத்துருவாங்க. ஓகே இப்போ நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம x1 என்ன y1 என்ன கண்டுபிடிக்கும். இந்த பாயிண்ட் நம்ம x1 y1 எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் B இந்த பாயிண்ட் x2 y2 எடுத்துக்கலாம், C இந்த பாயிண்ட் x3 y3 எடுத்துப்போம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வெர்டிசஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். ABC ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம ஏரியா போடுவோம். பெரிய ட்ரையாங்கிள் ஏரியா திருப்பி சின்ன ட்ரையாங்கிள் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே அப்புறம் ரெண்டு ட்ரையாங்கிள் ஏரியாவை நம்ம கம்பேர் பண்ணணும். மிட் பாயிண்ட் ஆஃப் x, y is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. நமக்கு தெரியும் மிட் பாயிண்ட் ஃபார்முலா 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். x1 plus x2 by 2, y1 plus y2 by 2 அந்த ஃபார்முலா தான். ஓகே அதை யூஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் AB is equal to 11, 7. ABயோட மிட் பாயிண்ட் 11, 7 கொடுத்துட்டாங்க, அதை எழுதிக்கிட்டோம். ஓகே இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலானா x1 plus x2 by 2, y1 plus y2 by 2 equal to 11, 7 எழுதிட்டோம். இப்போ x கோஆர்டினேட்டோட x கோஆர்டினேட் ஈக்குவேட் பண்ணலாம், y கோஆர்டினேட்டோட y கோஆர்டினேட் ஈக்குவேட் பண்ணலாம். ஓகே அப்போ x1 plus x2 by 2 equal to 11 எழுதிக்கிட்டோம். அதேமாதிரி y1 plus y2 is equal to 7 எழுதிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் மட்டும் வச்சுக்கலாம். x1 plus x2 is equal to இங்கே இருக்க டிவைட் இந்த பக்கம்னா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 2 × 11 22 எழுதிப்போம். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். y1 plus y2 equal to இங்கே டிவைட் நீங்கள் போனால் மல்டிப்ளை ஆகிடும். 2 × 7 are 14. இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். ஓகே நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் BC is equal to 13.5, 4. இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். x1 plus x2 by 2, y1 plus y2 by 2 equal to 13.5, 4 எழுதிட்டோம். இப்போ அதே மாதிரி x கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ணலாம், y கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ணலாம். ஓகே இப்போ x1 plus x2 by 2 is equal to 13.5, y1 plus y2 by 2 is equal to 4 எழுதிட்டோம். ஓகே நம்ம இந்த y கோஆர்டினேட்டை கம்பேர் பண்ணிட்டோம். இப்போ டினாமினேட்டரில் இருக்கிறத அந்த பேர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x1 plus x2 is equal to 13.5 × 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 27.0 வருது. பாயிண்ட்டுக்கு பிறகு 0க்கு வேல்யூ கிடையாது. ஸோ இதை தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி y1 plus y2 மட்டும் வச்சுப்போம். இங்கே இருக்க டினாமினேட்டர் இந்த போனால் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 4 2s are 8 எடுத்துப்போம். இதை ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தேர்ட் லைன் மிட் பாயிண்ட் ஆஃப் AC நமக்கு 9.5, 4 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதே மாதிரி தேர்ட் சைடையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். x1 plus x2 by 2, y1 plus y2 by 2 is equal to 9.5, 4. இதே மாதிரி x கோஆர்டினேட்டர் ஈக்குவேட் பண்ணால் y கோஆர்டினேட்டர் ஈக்குவேட் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே x1 plus x2 by 2 is equal to 9.5. அதே மாதிரி y1 plus y2 by 2 is equal to 4 எழுதிக்கிட்டோம். ஓகே இப்போ அதே மாதிரி இங்கே இருக்க டிவைடட் பை 2 இந்த பக்கம் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ x1 plus x2 is equal to 9.5 × 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 19.0 கிடைக்குது. ஸோ பாயிண்ட் அப்புறம் 0 வேல்யூ கிடையாது. ஸோ 90 மட்டும் தான். இதை ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். அதே மாதிரி y1 plus y2 by 2 is equal to 4. அது இங்கே இருக்க டினாமினேட்டரில் இருக்க 2 இந்த பக்கம் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 4 2s are 8. ஸோ y1 plus y2 is equal to 8. இதை நம்ம சிக்ஸ்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஓகே ஸோ சிக்ஸ்த் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டோம், தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் கீழே இல்லை. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைன் செகண்ட் பாலினாமியோட சைன் மாறிடும். ஓகே இங்கே ப்ளஸ் இருக்கனால மைனஸ் போட்டோம், இங்கே ப்ளஸ் இருக்கனால மைனஸ் போட்டிருக்கோம், இங்கேயும் ப்ளஸ் இருக்கனால மைனஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே இப்போ x1 இங்கே x3 இருக்குது. இப்போ ரெண்டுமே வேறு டேர்ம். ஓகே இங்கே x2 பாருங்கள், இங்கே ப்ளஸ் x2 இருக்குது, இங்கே மைனஸ் x2. இப்போ ரெண்டும் கேன்சல் ஆகிடும்.
இங்கே 22 இருக்குது -27 இருக்குது. இப்போ பாருங்கள் x1 -x3 அது எழுதிக்கலாம் அப்படி, ஏன்னா வேறு வேறு டேர்ம் இது ரெண்டும். ஓகே, ஸோ x1 -x3 எழுதிட்டோம், x1 -x3 அது எழுதிட்டோம் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் சைன் வந்து சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடலாம். 27ல் 22 போச்சுன்னா 5. ஸோ பிக் நம்பர் வந்து 27 தான், அதோட சைன் போட்டோம் -5. இது நம்ம 7th ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 7th ஈக்குவேஷனோட 5th ஈக்குவேஷன் ஆட் பண்ணலாம். ஓகே, நமக்கு 5th ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 7th ஈக்குவேஷன் நமக்கு இப்போ கண்டுபிடிச்சது. ஓகே, இப்போ ப்ளஸ் 5th ஈக்குவேஷனை நம்ம எழுதிக்கலாம். லைக் டேர்ம்ஸ் நேருக்கு எழுதிப்போம். இப்போ x1 + x3 = 19 தான் 5th ஈக்குவேஷன், அதை எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். இது ரெண்டு லைக் டேர்ம்ஸு ஆட் பண்ணும்போது சைன் மாறக்கூடாது. ஓகே, இது 1 இஸ் அண்டர்ஸ்டுட் கோஎஃபிஷியன்ட். இப்போ 1 + 1 2x1, இங்கே -x3 இங்கே +x3 கேன்சல் ஆகிடும். இங்கேயும் டிஃபரன்ஸ் சைனாக இருக்குது, சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடலாம். 19ல் 5 போச்சுன்னா நமக்கு 12, பிக் நம்பர் வந்து ப்ளஸ். இப்போ +12 ப்ளஸ் இஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே, x1 போட்டுவிட்டோம் 12, இங்கே மல்டிப்ளை 2 இந்த பக்கம் போனால் டிவைட் பை 2. இப்போ கேன்சல் பண்ணால் 1 2s are 2, 6 2s are 12. ஓகே, ஸோ x1 = 6 இஸ் ஆன்சர். இப்போ ஒரு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுமாதிரி x1 = 6 சப்ஸ்டியூட் இன் 5th ஈக்குவேஷன். இந்த 5th ஈக்குவேஷனில் நம்ம போடலாம். ஓகே, இம்ப்ளைஸ் x1 + x3 = 19. ஸோ இதுலேயே நம்ம x1 வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, x1 பதிலாக நம்ம 6 போட்டுக்கலாம். ப்ளஸ் x3 ரைட் ஆஸ் இட் இஸ் = 19. x3 மட்டும் keep it left side is equal to 90. இங்கே +6 இந்த பக்கம் போனால் -6 ஆகிடும். ஓகே, 19ல் 6 போச்சுன்னா நமக்கு 13. ஸோ x3 = 13 கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ x3 = 13 சப்ஸ்டியூட் இன் தேர்ட் ஈக்குவேஷனில் நம்ம போடலாம். ஓகே, தேர்ட் ஈக்குவேஷன் என்ன, x2 + x3 = 27. இதில் நம்ம x3 வந்து 13 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x2 அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ்ஸு x3 வந்து 13 கிடச்சிருக்கு, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 27 அப்படியே போட்டுங்க. x2 பாயிண்ட் தான் நமக்கு தேவை, x2 மட்டும் அப்படி வச்சுப்போம். 27 ரைட் ஆஸ் இட் இஸ். இங்கே இருக்க +13 இந்த பக்கம் போனால் நமக்கு ட்ரான்ஸ்போஸ் ஆகும் -13 ஆகிடும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடணும். ஸோ 27ல் 13 போச்சுன்னா 14, பிக் நம்பர் ப்ளஸ். ஸோ x2 = 14 நமக்கு கிடச்சிச்சு. ஓகே, 3 பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, x1 x2 x3 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து 4th ஈக்குவேஷன் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் y1 + y2 = 14. 4th ஈக்குவேஷன் y3 + y2 = 8. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைன் மாறிடும். 4th ஈக்குவேஷனோட சைனை மாற்றிடும். செகண்ட் பாலினாமியல் எதை சப்ட்ராக்ட் பண்ணுமோ அது சைன் மாறிடும். ஓகே, இங்கே ப்ளஸ் இருக்கனால மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கனால மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் இருக்கனால மைனஸ் போட்டோம். இப்போ y1 - y3. ஓகே, y1 இது வேறு வேறு டேர்ம்ஸ். ஸோ y1 - y3 அது எழுதிட்டோம். y1 - y3, இங்கே +y2 - y2 கேன்சல் ஆகிடும். இங்கேயும் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது, சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடலாம். 14ல் 8 போச்சுன்னா 6, பிக் நம்பர் வந்து ப்ளஸ். ஸோ +6 ப்ளஸ் இஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு 6th ஈக்குவேஷனை ஆட் பண்ணலாம். இதோட நம்ம 6th ஈக்குவேஷன் ஆட் பண்ண போகிறோம். 6th ஈக்குவேஷன் என்ன, y1 + y3 = 8. ஓகே, அதை நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, ஆட் பண்ணும்போது நம்ம சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ இங்கேயும் 1 is 1 அண்டர்ஸ்டுடு. ஸோ 1 + 1 2y1 போட்டுக்கலாம். இங்கே -y3 + y3 கேன்சல் ஆகிடும். இது ரெண்டுமே சேம் சைனாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதே சேம் போடுவோம். 8 + 6 வந்து 14. ஸோ 14 எழுதிட்டோம். நம்ம y1ன்ற பாயிண்ட் மட்டும் தான் தேவை. ஸோ y1 மட்டும் வச்சுப்போம் = 14 அப்படியே தான் இருக்குது. இருக்க மல்டிப்ளை 2 இந்த பக்கமாக டிவைட் ஆகிடும். இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 7 2s are 14. ஸோ y1 வந்து நமக்கு 7 கிடச்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் y1 = 7 இன் 6th ஈக்குவேஷன். இந்த 6th ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, 6th ஈக்குவேஷன் y1 + y3 = 8. அதான் 6th ஈக்குவேஷன். y1 + y3 = 8. இப்போ y1 பதிலாக நம்ம 7 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளஸ் y3 ரைட் ஆஸ் இட் இஸ் = 8. y3 அப்படியே போட்டுப்போம் =8. இங்கே +7 இந்த போனால் -7 ஆகிடும். ஸோ 8ல் 7 போச்சுன்னா 1. ஸோ y3 = 1 நமக்கு கிடச்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் y3 வேல்யூ 1ன்றதை y3 = 1 இன் 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4th ஈக்குவேஷன் என்னென்னா y2 + y3 = 8. இந்த ஈக்குவேஷன் தான் 4th ஈக்குவேஷன். அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். y2 அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் y3ன்ற பாயிண்ட் 1. ஓகே, 1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். =8. ஸோ y2 மட்டும் தான் நமக்கு தேவை. y2 மட்டும் அப்படியே வச்சுப்போம். 8 இருக்கும். இங்கே +1 இந்த பக்கம் போடும்போது நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆகும் -1 ஆகிடும். ஸோ 8ல் 1 போச்சுன்னா 7. ஓகே, ஸோ y2 = 7 கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ therefore the vertices of the triangle ABC are A x1 y1 = 6, 7, B point x2 y2 = 14, 7, C point x3 y3 = 13, 1 நம்ம கண்டுபிடிச்சோம். x1 y1 x2 y2 y1 y3 நம்ம கண்டுபிடிச்சோம். அதை நம்ம பாயிண்ட் எழுதிக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிக்கலாம். ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிப்போம். 1/2 × x1 y2 + x2 y3 + x3 y1 மைனஸ் x2 y1 + x3 y2 + x1 y3 ஃபார்முலா எழுதிட்டோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஏரியா என்னென்ன கண்டுபிடிக்கலாம். 1/2 × x1 y2
x1 பாயிண்ட்டு 6 y2 பாயிண்ட் 7 ஸோ 6 into 7 எழுதிட்டோம் ப்ளஸ்ஸு அது மாதிரி x2 y3 x2 பாயிண்ட் நமக்கு 14 y3 பாயிண்ட் 1 ஸோ 14 into 1 எழுதிட்டோம் ப்ளஸ்ஸு x3 பாயிண்ட் நமக்கு 13 y1 வந்து 7 ஸோ 13 into 7 எழுதிட்டோம் ப்ராக்கெட் போட்டுக்கலாம் மைனஸ் ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் எழுதிட்டோம் x2 y1 x2 பாயிண்ட் 14 அதே மாதிரி y1 பாயிண்ட் 7 ஸோ 14 into 7 எழுதிட்டோம் ப்ளஸ் அதே மாதிரி x3 y2 x3 பாயிண்ட் 13 y2 பாயிண்ட் 7 அந்த 13 into 7 எழுதிட்டோம் ப்ளஸ் x1 y3 x1 பாயிண்ட் 6 y3 பாயிண்ட் நமக்கு 1 ஓகே 6 into 1 எழுதிட்டோம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ 1/2 into 6 7s are 42 மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணுவோம் அதே மாதிரி ப்ளஸ் போட்டுப்போம் 14 into 1 14 இது 13 into 7 அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 91 மைனஸ் இந்த ஃபார்முலா இருக்க மைனஸ் போட்டுக்கலாம் ப்ராக்கெட் போட்டுக்கலாம் 14 into 7 14 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 98 ப்ளஸ் 13 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 91 அதே மாதிரி ப்ளஸ் போட்டுக்கலாம் 6 into 1 6 ஓகே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் 1/2 into மூணுமே ப்ளஸில் இருக்குது ஸோ 342 + 14 + 91 இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 147 ஸோ எல்லாமே ப்ளஸில் இருக்கிறனால ப்ளஸ் போட்டிருக்கோம் அது நடுவில் இருக்க மைனஸ் சைனு ஸோ இதுவும் மூணுமே ப்ளஸில் இருக்குது ஓகே ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது 98 + 91 + 6 மூணுத்தையும் ஆட் பண்ணால் 195 கிடைக்குது ஸோ நடுவில் இருக்க மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டோம் ஓகே அதே மாதிரி 1/2 into இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 195ல் 147 போச்சுன்னா நமக்கு 48 பிக் நம்பர் சைன் மைனஸ் போட்டோம் ஸோ நமக்கு -48 கிடைக்குது ஸோ இது கேன்சல் பண்ணிடலாம் 1 2s are 2 2 2s are 4 4 2s are 8 -24 வருது ஸோ -24 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் இப்போ வந்து நம்ம இது மைனஸ் நெகட்டிவ்ல ஏரியா வந்து எப்போவுமே நெகட்டிவ்ல இருக்காது பாசிட்டிவ்ல தான் இருக்கும் ஸோ ஏரியா கேனாட் பி நெகட்டிவ் ஏரியா இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஏரியா எப்பவுமே நெகட்டிவ்ல இருக்காது பாசிட்டிவ்ல தான் எடுத்துக்கணும் ஓகே 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதிக்கணும் ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு ஓகே அதே மாதிரி PQR ட்ரையாங்கிளுக்கு நம்ம அதே மாதிரி ஏரியா கண்டுபிடிக்கணும் P பாயிண்ட் Q பாயிண்ட் R பாயிண்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அந்த பாயிண்ட் எழுதிட்டோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x1 எடுத்துக்கலாம் செகண்ட் பாயிண்ட் y1 எடுத்துப்போம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் Q பாயிண்ட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x2 எடுத்துக்கலாம் செகண்ட் பாயிண்ட்டை y2 எடுத்துப்போம் R பாயிண்ட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை x3 எடுத்துக்கலாம் செகண்ட் பாயிண்ட்டை y3 எடுத்துப்போம் இப்போ நம்ம அதே மாதிரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR கண்டுபிடிக்கலாம் ஓகே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிட்டோம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா எழுதிக்கலாம் இப்போ நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம் 1/2 into x1 y2 ஓகே x1 வந்து 11 y2 வந்து 4 ஓகே 11 into 4 எழுதிக்கும் ப்ளஸ் x2 y3 x2 பாயிண்ட் 13.5 into y3 பாயிண்ட் 4 ஓகே எழுதிட்டோம் ப்ளஸ் அதே மாதிரி x3 y1 x3 பாயிண்ட் நமக்கு 9.5 ஸோ 9.5 into 7 y1 பாயிண்ட் நமக்கு 7 ஸோ 9.5 into 7 எழுதிட்டோம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் அதே மாதிரி x2 y1 x2 பாயிண்ட் நமக்கு 13.5 into y1 பாயிண்ட் நமக்கு 7 எழுதிட்டோம் ப்ளஸ் அதே மாதிரி x3 y2 x3 பாயிண்ட் 9.5 into y2 பாயிண்ட் 4 ஓகே எழுதிட்டோம் ஓகே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம் ப்ளஸ் x1 y3 x1 வந்து 11 into y3ங்கிற பாயிண்ட் 4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம சிம்பிளை பண்ணலாம் 1/2 into 11 into 4 44 ப்ளஸ் அதே மாதிரி 13.5 into 4 இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 54 கிடைக்குது ஓகே ப்ளஸ் அதே மாதிரி 9.5 7 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 66.5 கிடைக்குது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் சென்டர் மைனஸ் போட்டுப்போம் அதே மாதிரி 13.5 7 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 94.5 கிடைக்குது ப்ளஸ் இந்த 9.5 4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 38.0 வரும் இப்போ 0 போட தேவையில்லை ஓகே 38 அது மாதிரி 11 4s are 44 ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் 1/2 into எல்லாமே ப்ளஸில் இருக்குது ஸோ 44 + 54 + 66.5 இதில் மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 164.5 கிடைக்குது மைனஸ் போட்டுக்கிறோம் அதே மாதிரி இது மூணுமே ப்ளஸில் இருக்குது 94.5 + 38 + 44 மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 176.5 கிடைக்குது ஓகே இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணலாம் இதுதான் பிக்காக இருக்குது ஸோ இதுலேருந்து இது சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு -12 வருது ஸோ பிக் நம்பர் வந்து மைனஸ் ஆனால் -12 போட்டோம் 1 2s are 2 6 2s are 12 ஸோ -6 போட்டிருக்கோம் ஏரியா கேனாட் பி நெகட்டிவ் எப்பவுமே ஏரியா வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR தான் கண்டுபிடிக்கிறோம் ஏரியா வந்து நெகட்டிவில் வராது ஓகே ஏரியா இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR வந்து 6 யூனிட்ஸ் எழுதிக்கலாம் ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதிக்கலாம் நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் கண்டுபிடிச்சோம் இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க கொஷினில் ஸோ கம்பேர் பண்ணும்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC இஸ் ஈக்குவல் டு இந்த ட்ரையாங்கிள் எப்படி பிரிக்கலாம் 24 எப்படி பிரிக்கலாம் 6 4s are 24 இதோட ஃபேக்டர் என்ன 4 6 are 24 பிடிச்சிக்கலாம் இப்போ 4 into 6ன்றது என்ன நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR அதை எழுதிக்கலாம் 6க்கு பதிலாக நம்ம என்ன எழுதுறோம்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR கிடைச்சிருக்கு திஸ் இஸ் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 in the figure the quadrilateral swimming pool shown is surrounded by concrete patio find the area of the patio இப்போ ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஓகே ஸ்விம்மிங் பூலில் EFGH ஸ்விம்மிங் பூல் இருக்குது அதே மாதிரி
சிடிங்கிறது அவுட் சைடு ஏரியா. அவுட்டோர் ஏரியாவை தான் நம்ம பேட்டியோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா பெரிய குவாட்ரிலேட்டரல் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதேமாதிரி ஸ்விம்மிங் பூல் ஏரியாவை நம்ம சப்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு தேவையான பேட்டியோ அவுட்டோர் ஏரியா அபவ் ஸ்விம்மிங் பூல் அட்ஜாயிண்ட் இது பக்கத்தில் ஒட்டி இருக்கிற அவுட்டோர் ஏரியா தான் பேட்டியோன்னு சொல்கிறது. ஓகே, அந்த ஏரியா நமக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, so next ninth sum solution, area of the patio is equal to area of the quadrilateral ABCD minus area of the swimming pool EFGH. இப்போ பிக் குவாட்ரிலேட்டர்லேருந்து ஸ்விம்மிங் பூல் ஏரியாவை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஏரியா ஆஃப் பேட்டியோ கிடச்சிடும். ஓகே, ஸோ ஏபிசிடி கிவன் பாயிண்ட்ஸை நம்ம எழுதிக்கலாம். புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் எழுதிட்டோம். ஃபஸ்ட் பாயிண்ட்டை ஏல இருக்க ஃபஸ்ட் பாயிண்ட் x1 எழுதிப்போம், செகண்ட் பாயிண்ட் y1 எழுதிக்கலாம். பியில் இருக்க பாயிண்ட்டை ஃபஸ்ட் பாயிண்ட் x2 எழுதிக்கலாம், செகண்ட் பாயிண்ட்டை y2 எழுதிப்போம். சி பாயிண்ட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் x3 எழுதிப்போம், செகண்ட் பாயிண்ட்டை y3 எழுதிக்கலாம். டின்ற பாயிண்ட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் x4, செகண்ட் பாயிண்ட் y4 எழுதிக்கலாம். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி ஃபார்முலா எழுதிக்கலாம். 1/2 into x1 y2 plus x2 y3 plus x3 y4 plus x4 y1 minus x2 y1 plus x3 y2 plus x4 y3 plus x1 y4 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ நம்ம இங்கே இருக்க பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, 1/2 into x1 y2 x1 வந்து -4, y2 வந்து -4 -4 into -4 ப்ளஸ் போட்டாச்சு. x2 y3 8, y3 வந்து 10 8 into 10 போட்டோம் ப்ளஸ் x3 y4 x3 6 y4 6 இப்போ 6 into 6 போட்டோம் ப்ளஸ் x4 -10 y1 வந்து -8 -10 into -8 போட்டோம் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். மைனஸ் ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் போட்டோம். அதேமாதிரி x2 y1 8 y1ன்றது -8 இப்போ 8 into -8 போட்டோம் ப்ளஸ் x3 y2 x3 வந்து 6 y2 வந்து -4 6 into -4 எழுதிட்டான் ப்ளஸ் அதுமாதிரி x4 y3 -10 அது மாதிரி y3 10. ஓகே, -10 into 10 போட்டோம் ப்ளஸ் அதுமாதிரி x1 நமக்கு -4 y4 வந்து 6 ஸோ -4 into 6 போட்டோம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 1/2 into இதை சிம்பிளை பண்ணலாம். மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 4 4 16 ஸோ ப்ளஸ் 16 ப்ளஸ் 8 into 10 80 ப்ளஸ் 6 6 36 ப்ளஸ் 36 போட்டோம் ப்ளஸ் மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. ஓகே, ப்ளஸ் போட்டோம். 10 into 8 80. ஓகே, 10 8s are 80 போட்டோம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலாக்கு மைனஸை போட்டுக்கிட்டோம். இப்போ ப்ளஸ் into மைனஸ் 8 8s are 64 ஸோ -64 இது ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் ப்ராக்கெட் போட்டு இது இந்த பாயிண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -64 கிடைக்குது. அதேமாதிரி ப்ளஸ் into மைனஸ் 6 4s are 24 எழுதிட்டோம். அதேமாதிரி ப்ளஸ் into மைனஸ் 10 10s are 100 போட்டோம். அதேமாதிரி ப்ளஸ் into மைனஸ் 6 4s are 24 ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம சிம்பிளை பண்ணுவோம். 1/2 into இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்ம எல்லாமே ப்ளஸில் இருக்கிறனால ஆட் பண்ணிக்கலாம். 16 + 80 + 36 + 80 ஆட் பண்ணால் நமக்கு 212 கிடைக்குது. ஸோ இந்த மைனஸ் ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் போட்டோம். எல்லாமே மைனஸில் இருக்கிறனால ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். -64 -24 -100 -24 ஆட் பண்ணால் நமக்கு -212 அதே சைனை போட்டுப்போம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 1/2 into 212 ஸோ மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 210 இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 424 கிடைக்குது. ஸோ 1/2 அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2 2 2s are 4 1 2s are 2 2 2s are 4 ஸோ 212 கிடைக்குது. ஓகே, ஸோ 212 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடச்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஏரியா ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் EFGH நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். EFGH பாயிண்ட் எழுதிப்போம். அதேமாதிரி இயில் இருக்க பாயிண்ட்டை நம்ம x1 y1 எடுத்துக்கலாம். F பாயிண்ட்டை x2 y2 எழுதிக்கலாம். G பாயிண்ட்டை x3 y3 எழுதிக்கலாம். H பாயிண்ட்டை நம்ம x4 y4 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுப்போம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள். 1/2 into x1 y2 x1 வந்து -3 y2 வந்து -2. ஓகே, -2 போட்டோம் ப்ளஸ் x2 y3 x2ன்ற பாயிண்ட் 6 y3 பாயிண்ட் 7 6 into 7 போட்டோம் ப்ளஸ் x3 3 y4 வந்து 4 3 into 4 போட்டோம் ப்ளஸ் x4 y1 x4 வந்து -6 y1 வந்து -5 போட்டோம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் அதேமாதிரி x2 y1 x2 6 y1 வந்து -5 6 into -5 போட்டோம் ப்ளஸ் அதுமாதிரி x3 y2 x3 வந்து 3 பாயிண்ட்டு இன்ட்டு -2 போட்டோம். y2 வந்து -2 ப்ளஸ் அதுமாதிரி x4 y3 வந்து x4 -6 இன்ட்டு y3 வந்து 7 -6 into 7 போட்டோம் ப்ளஸ் x1 y4 x1 வந்து -3 y4 வந்து 4 ஸோ -3 into 4 போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 into நம்ம வேல்யூஸை சிம்பிளை பண்ணலாம். ஓகே, மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 3 2s are 6 போட்டோம். 6 7s are 42 ஸோ ப்ளஸ் 42 அதேமாதிரி 3 4s are 12 ப்ளஸ் 12 போட்டோம். அதேமாதிரி மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 6 5s are 30 ப்ளஸ் 30 போட்டோம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் அதுமாதிரி ப்ளஸ் into மைனஸ் 6 5s are 30 -30 போட்டோம். அதேமாதிரி ப்ளஸ் into மைனஸ் 3 2s are 6 ஓகே -6 போட்டிருக்கோம். அதேமாதிரி ப்ளஸ் into மைனஸ் 6 7s are 42 போட்டோம். ப்ளஸ் into மைனஸ் 3 4s are 12 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ப்ளஸில் இருக்கிறனால 6 + 42 +
12 + 30 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 90 கிடைக்குது. இது மாதிரி ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் போட்டோம். -30 -6 -42 -12 இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 90 கிடைக்குது. ஸோ எல்லாமே மைனஸில் இருக்கிறதா -90 போட்டோம். ஓகே, ஸோ 1/2 × 90 + 90 -to ப்ளஸ் 90 ப்ளஸ் 2 90 2ஆல் டிவைட் பண்ணால் ஒரு 90 தான் கிடைக்கும். ஸோ 90 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு ஸ்விம்மிங் பூல். ஓகே, ஸோ நமக்கு தேவை தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் த பேட்டியோ இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர் ஏபிசி வந்து 212 வந்துச்சு. அதுலேருந்து நமக்கு 90 கண்டுபிடிச்சோம். அதை சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 212 90 சப்ட்ராக்ட் பண்ணுறா நமக்கு 122 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடைக்குது. ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் த பேட்டியோ வந்து 122 ஸ்கொயர் யூனிட்ஸ் இது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 10th sum. A triangular shaped glass with vertices at A -5, -4, B 1, 6 and C 7, -4 has to be painted. If one bucket of paint covers 6 square feet, how many buckets of paint will be required to paint the whole glass if only one coat of paint is applied? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு கிளாஸ் இருக்குது. ஓகே, அதோட வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கெட் ஆஃப் பெயிண்ட்டு வந்து நம்ம எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகுதுன்னா 6 ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகுது. இப்போ எத்தனை பக்கெட் ஆஃப் நமக்கு தேவைன்னு கேட்குறாங்க. ஓகே, எத்தனை பக்கெட் தேவை ஹோல் கிளாஸை நம்ம கவர் பண்ணுறதுக்கு எத்தனை பக்கெட் தேவை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 10th sum சொல்யூஷன். A பாயிண்ட் B பாயிண்ட் C பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ABC அது ட்ரையாங்குலர் ஷேப்டு கிளாஸ் இது. ஓகே, ஏபிசி வெர்டிசஸ் கொடுத்துருவாங்க. நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் A x1 எடுத்துக்கலாம், செகண்ட் பாயிண்ட் y1 எடுத்துப்போம். அது மாதிரி B பாயிண்ட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் x2 எடுத்துக்கலாம், செகண்ட் பாயிண்ட் y2 எடுத்துக்கலாம். Cன்ற பாயிண்ட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் x3 எடுத்துக்கலாம், செகண்ட் பாயிண்ட் y3 எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஏரியா நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, ஏரியா ஆஃப் கிளாஸ் தான் ட்ரையாங்குலர் ஷேப்டு கிளாஸ். அதோட ஏரியா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா அது எழுதிக்கலாம். 1/2 × x1y2 + x2y3 + x3y1 minus x2y1 + x3y2 + x1y3 ஸ்கொயர் யூனிட்ஸ் அதை எழுதிக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம 1/2 நம்ம அந்த பாயிண்ட்ஸை வேல்யூஸ் போடுவோம். x1 y2 x1ன்ற பாயிண்ட் என்ன -5, y2ன்ற பாயிண்ட் -4. ஸோ -5 × -4 ப்ளஸ் x2 y3 x2ன்ற பாயிண்ட் 7, y3ன்ற பாயிண்ட் 6 7 × 6 ப்ளஸ் x3 y1 x3ன்ற பாயிண்ட் 1 y1ன்ற பாயிண்ட் -4. ஸோ 1 × -4 போட்டோம், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் x2 y1 x2ன்ற பாயிண்ட் 7 y1ன்ற பாயிண்ட் -4 7 × -4 போட்டோம், ப்ளஸ் x3 y2 x3 1 y2ங்கிறது -4. ஸோ -1 × -4 அது போட்டு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ப்ளஸ் x1 y3 ஓகே x1ன்ற பாயிண்ட் -5 y3 பாயிண்ட் 6. ஸோ -5 × 6 போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிம்பிளை பண்ணலாம். ஓகே, 1/2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 5 4s are 20 போட்டோம். அதேமாதிரி ப்ளஸ் 7 6 are 42 போட்டோம். ப்ளஸ் மைனஸ் 4 1s are 4. ஸோ -4. ஓகே, ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் போட்டோம், -4. இதை சிம்பிளை பண்ணும்போது ப்ளஸ் -4 போட்டோம். சென்டராக இருக்க சைன் வந்து ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் சைனை அதை போட்டோம். இப்போ ப்ளஸ் மைனஸ் 7 4s are 28 -28 போட்டோம். மைனஸ் அதே பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் 1 4s are 4. ஸோ -4 போட்டுக்கிட்டோம். அதேமாதிரி ப்ளஸ் மைனஸ் 5 6 are 30 -30 போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 1/2 இது ரெண்டும் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இப்போ ப்ளஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 20 + 42 62 போட்டோம். ஸோ ப்ளஸ் -4 போட்டுவோம். சென்டர் சைன் மைனஸ் அதை மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே மைனஸில் இருக்குது. -28 -4 -30 எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். அப்போ 62 வருது. -62 ஓகே -62 போட்டு ப்ராக்கெட் போட்டுங்க. இஸ் ஈக்குவல் டு 1/2 62ல் 4 போச்சுன்னா நமக்கு 58. ஸோ பிக் நம்பர் ப்ளஸ்னால +58 தான். இங்கே மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் ஆகிடும் 62. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 58 62 ஆட் பண்ணால் நமக்கு 120 கிடைக்குது. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2 6 2s are 12 60. இப்போ 60 ஸ்கொயர் யூனிட்ஸ் நமக்கு வந்துடுச்சு. நமக்கு என்னென்னா ஏரியா ஆஃப் கிளாஸ் ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ பெயிண்ட் ரெக்வயர்ட் ஆகுதுன்னா ஒரு பக்கெட்டுக்கு நமக்கு ஏரியா வந்து 6 ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகுது. அப்போனா இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ பக்கெட்ஸ் தேவைப்படும்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் பெயிண்ட் கேன் ரெக்வயர்டு பெயிண்ட் கேன் பக்கெட். ஓகே, அது எவ்வளோ ரெக்வயர்டு ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைடட் பை ஏரியா ஆஃப் 1 bucket ஆஃப் பெயிண்ட் கேன். ஓகே, அது ஒரு பக்கெட் ஆஃப் பெயிண்ட் கேனை நம்ம ஏரியா கொடுத்துருவாங்க கொஷின்லேயே. நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிச்சோம் 16. ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் பெயிண்ட் கேன் வந்து 6 அதை டிவைட் பண்ணும்போது 60/6 கேன்சல் பண்ணால் 1 6 are 6 10 6 are 60. இப்போ 10 கேன்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. இந்த ஃபிகர் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ட்ரையாங்கிள் ஏஜிஎஃப், செகண்ட் சப்டிவிஷன் ட்ரையாங்கிள் எஃப்இடி, third subdivision quadrilateral BCEG.
இப்போ ட்ரையாங்கிள் ஏஜிஎஃப் இந்த 3 பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க, வெர்டிசஸ்மே கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க எஃப்இடி 3 பாயிண்ட்டுமே கொடுத்துட்டாங்க. நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன் குவாட்ரிலேட்டரல் பிசிஇஜி இந்த குவாட்ரிலேட்டரல் 4 பாயிண்ட்டுமே கொடுத்துட்டாங்க. இந்த 4 பாயிண்ட்டுமே யூஸ் பண்ணி நம்ம ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிக்கணும். இது ஹோம்ஒர்க்காக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே. In this video, we have seen exercise 5.1 part 2 7 to 11 sums. Next video, we will see exercise 5.2. Thank you, students.